ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மில்க் லட்டு செய்ய போகிறோம். ஆமாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மில்க் லட்டு செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போது 1 லிட்டர் நெய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சூடேறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்மெல் அப்படியே கமன்னு வந்துட்டுருக்கும் அந்த நெய்யோட ஃப்ளேவரு. இப்போ பாருங்கள், சூடேறி வந்துருச்சு நெய். இந்த அளவுக்கு நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக பாதாம் 50 கிராம், கேஷ்யூ நட் 50 கிராம், பிஸ்தா 50 கிராம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். முதல்ல பாதாம் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா நெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் போட்டு பொரிச்சிங்கன்னா பர்ஃபெக்டான விதத்தில் பொரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி செய்கிறோன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் நேரம் பொரிஞ்சாவே போதும். அந்த கலர் பாருங்கள், லைட்டாக ப்ரௌனிஷாக மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் போதும், எடுத்துடலாம் இதை. இப்போ இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸும் பிஸ்தாவும் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ரெண்டுத்தையும் அந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு. அந்த லட்டில் நம்ம இதை இடித்து போட போகிறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறோம். முதல்லையே இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் பொரிச்சு எடுத்து நம்ம அந்த மில்க் லட்டில் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும், இதை எடுத்துடலாம். இது முழுசாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நெய் நல்லா சூடேறி வந்திருக்கு, ஒரு குடுப்பி போட்டுக்கலாம். அது கூடவே இப்போது 1 கிலோ மைதா எடுத்துருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். இந்த மைதா சேர்த்துக்கிறப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த மைதாவை நெய்யில் போட்டு வறுக்கிறப்போ அந்த பச்சை வாசனெல்லாம் போய் அது ஒரு கமகமான ஒரு ஸ்மெல் வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டணும். நான் கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் போட்டு 1 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கலாம். அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. கடாயை வந்து நல்லா தப்பமாக இருக்கணும். கனமான கடாயை வச்சிங்களான்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். எப்போவுமே ஸ்வீட் செய்யிருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் கனமான கடாயை வச்சு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியும். ஏன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிட்ருக்கிறோம். அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும், எந்த மாதிரி சிறு கொதி வந்துட்டுருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கரெக்டான பதம் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். நம்ம மைதா சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணப்போ கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. பதம் இப்போ செக் பண்ணிடலாம். தண்ணி எடுத்து லைட்டாக தெளிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இது ஆற வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால 2 பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஆற வைக்கிறோம். உங்கள்கிட்ட பெரிய பாத்திரமாக இருக்குன்னா அதில் ஊற்றி ஆற வைங்க. இது நல்லா சில்லுன்னு ஆறி வரணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே 3 வகையான நட்ஸு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா பொடிசாக உடச்சி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி முதல்ல பாதாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பொடி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் மிக்சியில் வந்து போடாதீங்க, மிக்சி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்போ அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த பீசஸ் எல்லாம் அப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பொடிசாக பண்ணதுக்கப்புறம் கேஷ்யூவும் பிஸ்தாவும் இருக்குது, அதையும் இதே மாதிரி பொடி பண்ணிக்கலாம். அது நெய்யில் வறுத்துருக்கிறதுனால நல்லா பொடியாக போயிடும். பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி செய்கிறேன்ட்டு. இதுவே நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும், அப்போ அந்த ஃபீல் கிடைக்காது சாப்பிட்றப்போ. அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி செஞ்சுருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பெரிய பராத்தால ஊற்றிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆயிருக்கணும், அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில். இப்போ இதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கணும். அதுக்காக 1/2 கிலோ மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து நல்ல பிராண்டடான ஒரு மில்க் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி வந்திருக்குன்னுட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இதில் சுகர் சேர்த்துக்கணும், அது கரையாது. அதனால் நம்ம இதுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம்.
அதாவது வந்து உங்ககிட்ட சுகர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் கேட்டு பாருங்கள், சுகர் பவுடர்னு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா மட்டும் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் பார்த்தா ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கிலோ பவுடர் சுகர் எடுத்துருக்கோம். இந்த பவுடர் சுகர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக வேணும்னு நினச்சிங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 100லேருந்து 150 கிராம் வரை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வேணும்ல ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பொடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் முழுசாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எல்லா லட்லேயும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ லட்டு பிடிக்க போயிடலாம். இந்த மாதிரி லட்டு நல்லா உருண்டை கூடி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்படியே உருண்டை கூடல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மில்க் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிங்க. கரெக்டாக பதத்தில் உருண்டை கூடி வரும். நம்ம பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்ருக்குறோன்ட்டு. இந்த மாதிரி உருண்டை கூடி வந்ததுனாவே ஒரு பர்ஃபெக்டான மில்க் லட்டு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்துருச்சுங்க. மில்க் சேர்த்துக்காமல் மில்க் லட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க. அதனால தாங்க மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம். அதனால தான் மில்க் லட்டுன்னு பேர் வச்சுருக்கோம் இதுக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச லட்டுகளெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், பால் போலவே இருக்கு இல்லையா அந்த லட்டு. மீதி இருக்கிற லட்டெல்லாம் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான மில்க் லட்டு செஞ்சுருக்கோம். பார்க்கவே அருமையாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த மில்க் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி விட்டுட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.